ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைரேகை வைத்தால் போதும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள். வணக்கம் தமிழ் தகவல் நேயர்களே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. நம்ம மத்திய மாநில அரசுகள் ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கார்டு மூலமா மலிவான விலையில அரிசி, பருப்பு, சர்க்கரைன்னு பல மளிகை பொருட்களை கொடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகை, வெள்ள நிவாரணம்னு தேவைப்படுற நேரங்கள்ல நிதிச்சுமையை குறைக்க பொங்கல் தொகுப்பு, நிவாரண நிதின்னு பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைரேகை போதும். நம்ம ரேஷன் கடைகள்ல பொருள் வாங்க போனா மத்திய அரசு அரிசிக்கு ஒரு தடவை, மாநில அரசு பொருளுக்கு ஒரு தடவைன்னு 2 தடவை கைரேகை வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? இனிமேல் அப்படி இல்லைங்க. ஒரு தடவை கைரேகை பதிவு செஞ்சா போதும்னு தமிழ்நாடு அரசு சொல்லிருக்கு. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதுல முக்கியமான ஒரு நடவடிக்கை தான் இது. முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள். அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் இனி பொருட்களை வாங்க ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை அல்லது கண்ணோட கருவிழி பதிவு செஞ்சா போதும்னு சொல்லிருக்காங்க. இதுக்காக மின்னணு விற்பனை இயந்திரத்துல இப்ப மாற்றம் செஞ்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, எல்லா பொருளையும் குறைஞ்ச நேரத்துல வாங்கலாம். நாம காத்து கிடைக்கிற நேரமும் ரொம்ப குறையும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பால மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். இது மட்டும் இல்லங்க, இன்னொரு நல்ல செய்தியும் இருக்கு. ரேஷன் கடைக்கு போக ரொம்ப சிரமப்படுற வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அருமையான திட்டம் வரப்போகுது. அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி வந்து கொடுக்க போறாங்க. இந்த திட்டம் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள திட்டமா இருக்கும். இந்த மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.